ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களை அண்ணா அப்படின்னு நான் மதிச்சு உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். அண்ணா 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 அதுதாங்க சொல்ல தோணுது. இனி என்னங்க வேணும் பிரஜினுக்கு? இப்படி ஒரு தங்கச்சி கிடச்சா வாழ்க்கை வந்து அப்படியே எங்கேயோ போயிடும் பிரஜினுடைய லைஃபு. அதை வந்து அவர் உடனே கட் பண்ணிட்டாருங்க. எனக்கு இங்கே தங்கச்சியும் வேணாம், அக்காவும் வேணாம், யாரும் வேணாம், எனக்கு நாங்கள் கேம் விளையாட வந்துக்கிறேன்னு அவர் கிளியராக சொல்லிட்டாரு. எப்படியெல்லாம் கீழ்த்தரமான வேலைங்க பார்க்குறா பாருங்கள் இந்த பார்வதி. பார்வதி வெளியில் விஜே உள்ளே போய் பண்ணுற வேலைங்க எல்லாமே வந்து அந்த லேடிஸுக்கான ஒரு சில சலுகைகள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சலுகைகளை வந்து தப்பாக பயன்படுத்துறது தான் இந்த மாதிரி நிறைய பொம்பளைங்க இருக்காங்க இப்போ நம்ம சமூகத்தில். ஐயோயோ எது பண்ணாலும் உடனே பொம்பளை மேலே கை வச்சுருவேன், நீ எப்படி என் மேலே கை வைக்கலாம், நீ தூரப்போ, நீ தள்ளி நில்லு. ஆனால் இவங்க கை வைக்கலாம், இவங்க யார் மேலே வேணால் கை வைக்கலாம், இவங்க எப்படி வேணால் பேசலாம், இவங்க கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லலாம், ரொம்ப இதுவாக இருக்குது, பசியாக இருக்குதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் யாராவது தப்பி தவறி இவங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கை வைக்கிறதோ ஏதாவது பண்ணிட்டா அதை வந்து இவங்களுக்கு தேவையான நேரத்தில் பேட் டச் அப்படின்னு மாற்றி பிளேட்டை அப்படியே திருப்பிடுவாங்க. என்னடா நடக்குதுங்க டேய், ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? யாரையும் அக்காவாகவும் சுபிக்ஷா அக்கான்னு கூப்பிட்ட போது யாரையும் அக்காவோ தங்கச்சியோ அது இதுன்னெலாம் சொல்லி இந்த சென்டிமெண்ட்டு இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காதீங்க. அதே மாதிரி பிரவீன் வந்து கிட்ட வந்து பேசுகிறார், அதை வந்து தப்பாக சொல்லிங்க, இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிறீங்க, அவர் வந்து 1 arm டிஸ்டன்ஸில் நிற்கிறேன்ட்டு கையை இப்படி பண்ணதுக்கு நீங்கள் என்ன தொடறீங்க, டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஆள் தான் இந்த பார்வதி. நீங்க போய் சொன்னீங்க arm distance, நீங்க என்ன சொன்னீங்க? இது 1 arm distance டச் பண்ணல. நீ முதல்ல ஒரு ட்ராக் போட வேண்டியது, அண்ணா இல்லைனா ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஒரு ட்ராக் போட்டு பசங்க கிட்ட அப்படி போக வேண்டியது, அப்படியே டச் பண்ண வேண்டியது, இது பண்ண வேண்டியது, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு அப்புறம் அவனுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, ஒரு சிலருக்கு இருக்குல்ல, நம்ம கமுரு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவன் வந்து மக்கு பையன் சொல்லுங்கிறாங்க எல்லாரும். என்ன பண்ணுறது, மக்காய் போயிட்டான், அவனுக்கு அங்கே தான் வேலை செய்யுது, அந்த இடம் தான் அவனுக்கு வேலை செய்யுது மூளை, அது மாதிரி ஆகிட்டான். அப்போ அவன் வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறான், இல்லை ஏதாவது ஒரு டச் பண்ணுறான் அப்படின்னும் போது அதை வந்து வேறு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி நான் வந்து அவனுடைய ஊர்காலாம் ஆக மாட்டேன், நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன், நான் வந்து அப்படி கிடையாது, அவன் வந்து என்னை தப்பாக டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கீழ்த்தரமான வேலை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாங்க. வேறு என்ன சொல்கிறது இவளுங்களெல்லாம்? நானும் கேம் ஆடத்தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் பிக் பாஸ். அந்த மொமெண்ட்டில் எப்படியோ வந்து சமயோஜிதமாக அவர் வந்து சுதாரிச்சின்னு நம்ம பிரஜின் வந்து இந்த டைலாக்லாம் சொன்னதுனால தப்பிச்சார். இல்லை சென்டிமெண்ட்டில் ஊழ்ந்துருந்தார், அவ்வளோதான் போன கேஸ், அவர் குடும்பமே இல்லாமல் ஆயிருக்கும் இவளால். தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம் ப்ளீஸ்.